ஒரு இஸ்லாமியர் கட்டிய ஆஞ்சநேயர் கோயில்ல தான் நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு இஸ்லாமியர் இந்த கோயிலை கட்டணும்னு முன் கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கட்டும்போது பல எதிர்ப்பு, பல கஷ்டம், பல இன்பம், பல துன்பம் நிறைய வந்தது. எல்லாத்தையுமே தாங்கி இந்த கோவில் ஒரு அரசனாலே கட்ட முடியாத ஒரு கோவில், ஆஞ்சநேயர் கட்ட முடியாது. இந்த கோவில் கட்டணும்னா என்னுடைய மாமனார் பிரசிடண்டா இருந்தாரு. இதுக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர். இந்த பக்கத்துல எல்லாம் ஆடு மாடெல்லாம் இந்த கோவில் பக்கத்துல சுத்தி கட்டிட்டு இருந்தாங்க. இது ஒரு தலைவரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊர் மக்கள் எல்லாமே பஞ்சாயத்துல இருக்கிற மக்கள் அவருக்கு கோரிக்கை இந்த 2-3 குக்கிராமம் பஞ்சாயத்து இருக்குது. இதுல இந்த பஞ்சாயத்துக்குள்ளார அவங்க கேட்ட கோரிக்கை கோவிலை கொஞ்சம் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கோவில் புதருக்குள்ள இருந்திருக்கும். இது பழமையான கோவில். பட் இருந்தாலும் இங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை கேட்டாலுமே இந்த இடத்துல கோவில் இருந்தது கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோவில்னு பார்த்தோம்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோவில் இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு ரொம்ப பழமையான கோவில். இது ஒரு குளக்கரையில் அமைஞ்சிருக்குது. இந்த குளத்துக்கு பேரு நல்ல தண்ணீர்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு பேரு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ தண்ணி பஞ்சம் இருக்கும் போதெல்லாம் இந்த குளத்துல இருந்து தான் இந்த கிராம மக்கள் எல்லாருமே தண்ணி எடுத்து எல்லாருமே அவங்க அறுந்துட்டு இருந்திருக்காங்க. குடி தண்ணிக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு குளம் தான் இது. அந்த குளக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இது பக்கத்துல இந்த ஆடு மாடெல்லாம் இந்த பக்கத்துல கட்டி வச்சிருந்ததால இது கோவில் தெரியாம இருந்ததால பக்கத்துல இருக்கிறவங்க கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதை பஞ்சாயத்து தலைவராக எங்க மாமனார் இருக்கும்போது அவர் இந்த மாடெல்லாம் இங்க கட்ட வேண்டாம், கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதால சரி அவங்களும் கொஞ்சம் இது பண்ணிட்டு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. மக்கள் கேட்டதால இதை இந்த ஜேசிபி வச்சு எந்திரத்து மூலயமா இது எல்லாமே முள்ளு புதர் எல்லாமே அப்புறப்படுத்தி நீக்கி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு இந்த செடி கொடி எல்லாத்தையும் தூரப்படுத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தலைமையால நாங்கள் எல்லாரும் ஒரு முயற்சி எடுத்து இந்த கோவில் ஊர் மக்கள் கேட்டதால சரி இது கட்டணும் அப்படின்ற மாதிரி கட்டணும். இது கட்டும்போது பல எதிர்ப்பு, பல கஷ்டம், பல இன்பம், பல துன்பம் நிறைய வந்தது. எல்லாத்தையுமே தாங்கி இந்த கோவில் ஒரு அரசனாலே கட்ட முடியாத ஒரு கோவில், ஆஞ்சநேயர் கட்ட முடியாது. ஆஞ்சநேயர் கோயில் ஒரு அரசனாலே கட்ட முடியாதுன்ற கோவில். ஆனா நீங்க முன்னாடி நின்று கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஊர் மக்கள் ஒரு சிலர் பெரியவர்கள் மூலயமா இது நான் கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் மனம் சங்கடப்பட்டு இருந்தாலும் மனம் கொஞ்சம் தளர்ச்சி அடையாம திரும்பவும் அதுக்கு விடாமுயற்சியோட முயற்சி பண்ணி இந்த கோவில் கட்டியே முடிக்கணுன்ற ஒரு முயற்சியோட எடுத்து எத்தனையோ பேர் கூட இடையில இருந்தாலும் விட்டு விலகி போனாங்க. விலகி போனவங்களும் 4 பேர், இடையில திரும்பி ஜாயின் பண்ணி உள்ள 4 பேர் கூடவும் ஒத்துழைப்புக்கோசம் வந்தவங்களும் 4 பேர். அப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு மூலயமா இவ்வளோ விடாமுயற்சி எடுத்து இந்த கோவிலை கட்டி முடிச்சு இந்த அளவுக்கு கோவில் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்னா